எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சார் இப்போ இப்போ குறிப்பிட்ட இது மட்டும்தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் வந்தால் தான் இந்த ஆய்வுகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 10 தாலுகா இருக்குது. அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை இந்த இது ஆய்வு கூட்டத்தோடு அப்படியே? ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா முழுமையாக அந்த பணி செய்யணுங்கிற ஒரு தளபதியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். சிஎம் எப்படி ஒரு வேலையை எடுத்துட்டான்னா டெப்த்து வரைக்கும் போகிறோம். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு இப்போ எனக்குன்னு இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுத்தாங்க. இந்த 20 நாளில் எத்தனை விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போம்னு நீங்கள் ஊடக வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் எந்த துறையிலையுமே ஒரு 20 நாளில் ஒரு 1200 கோடி உள்ளே வந்திருக்கு லீக்கேஜ் ஆகிற அமௌண்ட்டு. அந்த மாதிரி அந்த துறையில் எப்படி நான் டீப்பாக வேலை செஞ்சிடும். அடுத்து வர காலங்களில் இந்த திண்டுக்கல்லில் நீங்கள் சொல்கிற 10 தாலுக்காவில் இருக்க மூல முடுக்கு வரைக்கும் நான் போகணும். இங்கே இருக்கிற மாணவர்களோட வளர்ச்சியும், இங்கே இருக்கிற முதியோர்களோட பாதுகாப்பும், இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரமும் எனக்கு முக்கியம். யாருக்குமே பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தை முன்னேறி கொண்டு வருவேன். இன்னொன்று கண்டிப்பாக வருவேன், அடிக்கடி வருவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் போனேன், அங்கே அது உட்கார்றதுக்கு கூட நிறைய பேருக்கு இடம் இல்லை. உண்மை அது சொல்லக்கூடாதனாலும் என்னால் அது சொல்லாமல் இருக்க முடியல. அது உண்மை. அங்கே இருக்கிற பாத்ரூம்களை பயன்படுத்த முடியல. போக்குவரத்து அந்த பயணிகள் அங்கே உட்கார்றதுக்கு சரியான இடங்கள் கிடையாது, படுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணி குடிக்க போகும்போது ஒரு பெரிய சின்டெக்ஸில் அது எப்படி சுகாதாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பாட்டிலில் 10 ரூபா பாட்டிலில் தண்ணி வாங்கி வச்சா கூட 3 நாள் கழித்து அதை குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ வாங்கி 3 நாள் ஆச்சேன்னு. பட் அந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த முறையெல்லாம் மாற்றணுங்கண்ணா. இது எனக்கு இது பெரிய சவாலான விஷயம் தான், இந்த திண்டுக்கல்லாம் மாற்றுறது. இது அடிப்படையிலேருந்து மாற்ற வேண்டிய ஒரு பணி எனக்கு. ஆல்ரெடி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஆய்வு பண்ணுறதுங்கிறது நானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சேன். அங்கே இன்னொரு இடம் சொல்லுங்கள், வாங்க போகலாம். அதான் சொல்கிறேண்ணா, நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள், இப்போவே போகலாம். சுத்தம் பண்ண இடங்கள்லயே இவ்வளவு குறைபாடுகள் சொல்றீங்க. இன்னும் மாவட்டத்துல பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு இடம் சொல்லுங்க போலாம். அந்த சர்ப்ரைஸ் இடங்களுக்கு நீங்க எப்போ போறீங்க? அதுதான் நான் சர்ப்ரைஸா போலாம். ஒரு இடம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பொதுமக்கள் நிறைய புழங்கக்கூடிய இடங்கள் ஒன்று பேருந்து நிலையம், இன்னொன்று அரசு மருத்துவமனை. இது டைரக்டான பப்ளிக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தொடர்பில் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி ஏதாவது இன்னும் வேற எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க போகலாம். உங்கள் ஊர் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.